நம்ம திட்டத்துக்கு ஒத்து வரணும்னு பார்த்தாங்க, ஆனா அது நடக்கல. அதான் இவளை தூண்டி விட்டு வீரசேனாவை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. எங்க அண்ணனையும் அண்ணியும் கஷ்டப்படுத்தி அந்த சொத்தை வாங்கினேன்னு வச்சுக்கோயே, நான் நல்லாவே இருக்க மாட்டேன். நான் என்ன, உன் வயத்துல வளர்றதே குழந்தை, அந்த குழந்தைய விளங்காது. வளர். நான் ஏதோ ஆத்திரத்தில் பேசிட்டேன். மற்றபடி நான் என் மனசார எதுவும் சொல்லல. என்னெல்லாம் பேசிட்டீங்க, குழந்தை விளங்காதுன்னு. இங்க பாருமா, உன்னை காயப்படுத்தணும் நான் எதுவுமே சொல்லல. எனக்கு இருந்த வருத்தத்தில் நான் ஏதோ ஏதோ பேசிட்டேன். இங்க பாரு, எங்க அண்ணனும் அண்ணியும் எனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு இருக்கும்போது என்னால தாங்க முடியல. அந்த வருத்தத்துல தான் நான் அந்த மாதிரி ஒண்ணு சொல்லிட்டேன். நீங்க இன்னும் அவங்க மேல தப்பு இல்லைன்னு தானே பேசிட்டு இருக்கீங்க. சொத்தை பிரிச்சு கேட்டப்பவே அவங்க கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு தூரம் யாருக்குமே சங்கடம் வந்திருக்காது. ஆனா அவங்க இவ்வளவு பிரச்சனை அவங்க தானே வளர்த்துட்டே போனாங்க. சரி, உங்க அன்னைக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கல்ல, ஆனா அவங்க அம்மா வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுட்டு என்னெல்லாம் பண்றாங்க. அந்த இந்திராணி என்னையும் சுரேஷும் சேர்த்து வச்சு எப்படிலாம் பேசுறாங்க. சுரேஷ் என்னதான் என் அம்மா பையனா இருந்தாலும் அவனை நான் அண்ணனா தானே பாக்குறேன். ஆனா அவங்க என்னை பத்தி எவ்வளவு மோசமா பேசிட்டு இருந்தாங்க. அப்பயும் அவங்க அண்ணி ஏதாவது கேட்டாங்களா அவங்க அம்மாவை? அவங்க தங்கச்சியா அவங்க தம்பிக்கு கட்ட பார்த்தாங்க. எவ்வளவு சுயநலமா நடந்துக்கிட்டாங்க. அப்ப எல்லாம் அமைதியா தான் இருந்தீங்க, ஆனா என் பக்கமும் பேசுவீங்க. ஆனா இப்ப வேற மாதிரி பேசுறீங்களேங்க. சத்தியமா என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நானும் குழந்தையும் முக்கியம்னா கடைசி வரைக்கும் ஒரே நிலையில இருங்க. இப்படி குழப்பத்தோட இருந்தா அது சரியா வராதுங்க. இங்க பாருங்க, உங்க தம்பி ராஜேந்திரன் இருக்காரு பாருங்க, ஒண்ணு அவரை மாதிரி அப்படி இருங்க, இல்ல சரவணன் இருக்கான் பாருங்க, பொண்டாட்டி தான் என்ன பண்ணாலும் அவன் தான் எனக்கு முக்கியம்னு, இல்ல அப்படி இருங்க. அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. எனக்கு அசிங்கமா இருக்குங்க. என் புருஷனை தவிர வீட்டுல இருக்கிற எல்லாரையும் என்ன புரிஞ்சுக்க முடியுது, ஆனா உங்களை சுத்தமா புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா? வளர்மதி, நீ உன்னை மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தினாலதான் எங்க அண்ணன் அன்னிக்கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்க வேண்டியிருக்கு. நீ சொன்னதுனால தானே அவங்க கூட ஒட்டாம இப்பவும் அப்படித்தானே இருந்துகிட்டு இருக்க. சரி, அதனால இப்ப என்னங்க கெட்டு போச்சு? அவங்க கூட ஒட்டி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நீங்களும் அவங்க கூட போய் தெருவுல நின்றுக்கணும். அப்ப உங்களை நம்பி வந்த என் நிலைமை, என் குழந்தையோட நிலைமை. இங்க பாருங்க, உங்களுக்கு நம்ம பொறுக்க போற குழந்தைய நல்லா வச்சுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா இல்லையா? என்ன வளர்மதி, என்ன கேள்வி கேட்கற நீ? சத்தியமா சொல்றேன், நான் நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்குவேன் வளர்மதி, கவலைப்படாத. உண்மையில சத்தியமா சொல்றேன், உன்னையும் நம்ம குழந்தைய நான் நல்லா பாத்துக்குவேன். என் மேல சத்தியம் பண்ண வேண்டாம், குழந்தை மேல சத்தியம் பண்ணுங்க. அதை நல்லபடியா வளர்த்து ஆளாக்குவேன்னு குழந்தை மேல சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க, குழந்தை மேல சத்தியம் பண்ணுங்க.
பண்ணுங்க. நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், கடைசி வரைக்கும் உன்னையும் நம்ம குழந்தையும் நான் சந்தோஷமா வச்சுக்குவேன். இது போதுங்க எனக்கு. பால். ஏய், என்ன நக்கலா? நீ பால் கொடுத்தா நான் உடனே குடிச்சிருவேனா? அதுக்காக நான் பயப்படுறேன்னு நினைக்காத. ஒரு நாள் கையும் களமா பிடிப்பண்டி. அவன் யாருன்னு தெரிஞ்சதும் 2 பேரையும் ஒன்னா நிக்க வச்சு சுட்டு தள்ளல. என் பேர் வீரசேன இல்லடி. பால் வேண்டாமா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? ஏய், வர வர உனக்கு புருஷங்கிற மரியாதையும் பயமும் இல்லாம போச்சுடி. நீங்க மட்டும் என்ன, கட்டின பொண்டாட்டிய சக மனுஷியா கொஞ்சமாவது மதிச்சிங்களா? அன்னைக்கு தரையில ஊத்தின பாலை உங்க வீட்டு ஆளுங்க முன்னாடி என் தலைய சாச்சு தரையில இருக்க பாலை குடிக்க வச்சீங்கல்ல. ஓ, அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா? அதுக்காக அதை மறந்துட முடியுமா? நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷிதான். நான் ஒன்னும் உங்களுக்கு அடிமை கிடையாது. உங்க தங்கச்சி வைஜெயந்தி என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவ சொல்றதுதான் நடக்கணும். நான் இந்த வீட்டுல அடிமையா இருக்கணும். நாங்க வசதியா வாழாம இருந்திருக்கலாம். அதுக்காக நாங்க ஒன்னும் சோத்துக்கு கஷ்டப்படல. எங்க அம்மா என்ன காலேஜ் வரைக்கும் அனுப்பி படிக்க வச்சிருக்காங்க. எங்க அக்கா மீனாட்சி அவ்வளவு வசதி இல்லைனாலும் இன்னைக்கு அவங்க ஆதரவுல தான் எங்க அம்மா இருக்காங்க. அந்த குடும்பத்தை சம்பந்தப்பட்ட இன்னொருத்தர் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருக்காரு. இப்ப கூட எங்க மீனாட்சி அக்கா சொல்லிட்டே தான் இருக்காங்க, அவங்க சொத்துல எங்களுக்கு பங்கு தராங்கன்னு. இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நாங்க பிறக்கிறப்போ எங்க அம்மா ஒரு பணக்காரியா தான் இருந்திருக்காங்க. எங்க அம்மா அந்த மீனாட்சி அக்கா கிட்ட ஏதோ வருத்தப்பட்டு தனியா வந்துட்டதுனால நாங்க கொஞ்சம் பொருளாதாரத்தினால கஷ்டப்பட்டோம். பாரம்பரியமா பார்த்தா நாங்க உங்களை விட மேல் தான். உங்க அப்பா கூட பொழைக்கிறதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்தவர். சிவஞான மாமாவோட அப்பா கிட்ட வேலை செஞ்சதுனாலதான் இவர் இந்த நிலைமைக்கே வந்திருக்காருன்னு ஊரே சொல்லுது. ஏன், சிவஞான மாமாவோட அப்பா சாவுக்கு கூட உங்க அப்பா தான் காரணம்னு ஊரே சொல்லுது. எங்க அப்பா தான் கொலைகாரன் தெரியுதுல்ல. அந்த கொலைகாரனுக்கு பிறந்து வந்தான் இந்த வீரசேன. நான் உன்னை கொலை பண்ண எவ்வளவு நேரண்டி ஆகும்? நல்ல தங்கச்சி. அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் பெட்ரூம்குள்ள என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குறது. என்னன்னு கேட்டா பெரிய இவ மாதிரி பதில் சொல்றே. இது ஏன் வீடு, நான் எங்க வேணாலும் நிப்பேன். அதுக்காக எங்க பெட்ரூம் வாசல்ல வந்து நிப்பியா? எதுக்காக வந்து நிக்கிற? ஏய், இந்த வீட்டை என் அப்பா ஏன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. இந்த வீட்டை நான் எங்க வேணாலும் நிப்பேன். ஓ, அப்போ ஒண்ணு பண்ணு, எங்க பெட்ரூம்குள்ள வந்து எங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து உட்காந்துக்கோ. செக், இவெல்லாம் ஒரு மனுஷன். என் விருப்பத்தை மீறி போகணும்னு நினைச்சீங்கன்னா நான் வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் உங்க இஷ்டம். காஃபி.
வா கவிதா. ஹாய் மாம்ஸ். வாடா வாமா. வளர், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? இப்பதான் வழி தெரிஞ்சுதா? அதான் வழி தெரிஞ்சு வந்துட்டேன். சரி கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன் மாமா நீங்க பாட்டுல சொல்லாமலாம் மாட்டீங்க? சரி நீங்க எப்போ வந்தீங்க? நான் நேத்திக்கு வந்துட்டேன். மாமா அங்க 1008 பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மாமா, நீங்க எதுவுமே தெரியாம இருக்கீங்க. என்ன இந்த இந்திராணி அம்மா, வைரவன், சாந்தி இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டாங்க அதானே? எல்லாம் எனக்கு தெரியும். மாமா அதெல்லாம் இல்ல மாமா, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு வந்தீங்கல்ல, அப்ப அந்த ராஜேந்திரன் வரவே இல்லை. அந்த வைரவன் சரவணனை வெளியே கூட்டு போய் என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு தெரியாது. ஆனா வரும்போது ராஜேந்திரன் இறந்துட்டாரு சொல்லி டூப்ளிகேட் டெத் சர்டிபிகேட் கொண்டு வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஏங்க இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை என்கிட்ட. இல்ல மாப்பிள்ள, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் மாப்பிள்ள. மாமா அப்புறம் ராஜேந்திரன் வந்து பெரிய தகராறாகி போச்சு மாமா. கடைசியில சொத்து ரிஜிஸ்டரே ஆகல, அதனால மீனாட்சி சரவணன் மேல கேஸ போட்டாங்க. அந்த கேஸ்ல மீனாட்சி சார்பா யார் தெரியுமா ஆஜராகிறது? அந்த பானுமதி. அந்த கோர்ட்ல நடந்த ஆர்குமெண்ட்ல டூப்ளிகேட் சர்டிபிகேட் பத்தி அந்த பானு சொல்ல சரவணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரும் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. ஆனா கோவப்பட்ட ஆனந்தி உங்க அண்ணன் வீட்டுக்கு போய் ஏதோ கத்தி தீர்த்திருக்க மாட்டிருக்கு. அது பேசின பேச்சுல உங்க அண்ணன் சிவஞானத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருக்காரு. என்னடா சொல்ற நீ? ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரா? அண்ணன் கூட யார் இருக்காங்க? யாரும் இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன் மாமா. யாரும் கூட இல்லையா? மாமா அங்க யார் மாமா போவா? ஆனந்தி சரவணனும் அவர் அரெஸ்ட் பண்ண விஷயத்துல கொலை வெறியில் இருக்காங்க. உமாவும் அங்க போல. நான் போனேன்னு வச்சுக்கோங்க, இவங்க அம்மா கண்டபடி பேசுவாங்க. ஏண்டா கண்டபடி பேசுவாங்கிறதுக்காக விட்டு வந்துருவியா? ஏமா அவன் தான் அப்படி இருக்கானா? உனக்கு புத்தி இல்ல? நீயா சொல்லிருக்க வேணா? உன் கல்யாணத்துக்காக அண்ணனும் அண்ணியும் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அந்த நன்றி கூட உனக்கு இல்லாம போச்சு. உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. வளர்மதி வா போலாம். எங்க கிளம்பணும்ன்றீங்க? எங்கயா? அண்ணனை பார்க்க போலாம் வா. ஏங்க உங்க அண்ணனுக்கு இப்பதான் முதல் தடவை ஹார்ட் அட்டாக் வருதா என்ன? போனோன்றீங்களே, நீங்க என்ன பெரிய டாக்டரா போனோன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு? ஷோ இங்க பாருங்க, ஒருத்தர் போறதும் போகாம இருக்கிறதும் அவங்கவுங்க நம்மள நடத்துற விஷயத்துல தாங்க இருக்கு. என்ன அவங்க சரியா நடத்தலங்க, அப்புறம் நம்ம எதுக்கு போய் அவங்கள பார்க்கணும்? என்ன வளர் இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லையா? சரி இப்போ நம்ம அங்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்மள உடனே வாங்கம்மா அப்படின்னு வரவேற்பாங்களா? உங்களோட தான் இப்படி ஆயிடுச்சுன்னு ஐயோ அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அதுவும் மீனாட்சி அவங்க அம்மா இந்திராணி வேற இருக்காங்க. ஏங்க வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்கணும் அப்படின்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அதுக்காக போகாம இருக்க முடியுமா? அவர் எப்படி இருக்காராவது போய் பார்க்க வேணாமா? ஏங்க இவ்வளோ தூரம் படிச்சு சொல்லியிருக்கேன், திருப்பி மறுபடியும் முருகபுரம் ஏறுறீங்களேங்க. ஏ சுரேஷ், ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லையா? ராஜேந்திரன் இருக்கேன்னு சொன்னாங்க, சாந்தி அவங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னங்க, அவங்க ஆசை தம்பி ராஜேந்திரன் இருக்காங்கல்ல, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க பேசாம இங்கே இருங்க. அப்படிலாம் இருக்க முடியாது, நீ வர வேணாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். போங்க போங்க போங்க, தாராளமா போங்க. ஆனா போயிட்டு வந்துட்டு என்ன சமாதானம் பண்ணிடலான்னு மட்டும் நினைச்சிட்டு போகாதீங்க. என் புருஷனா போய் நீங்க அவமானப்படுறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. என் விருப்பத்தை மீறி போகணும்னு நினைச்சீங்கன்னா நான் வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் உங்க இஷ்டம்.
வாழும் சூழல்கள் காயங்களோடும் கதை பேசும் கடமை இடையில் வந்த உறவுகள் கடையில் உள்ள பொம்மைகள் பேசாமல் போகும் இவர் பாசம் கொடுமை அப்பா என்ன வெயில் அப்பா ஐயோ அப்பா சின்ன வயசுல 20 மைல்னாலும் இப்படிங்கிறதுக்குள்ள ஓடிவிட்டு வந்துடுவேன். இப்போ பாரு இந்த இருக்கிற கடைக்கு போக முடியல. அப்பா மூச்சு வாங்குது. என்ன பண்றது, வயசாயிருச்சுல. ஆனா வயசானாலும் உழைச்சி சாப்பிடணும்னு இருக்கிறோம். சில பேருங்க ஓசிலே சாப்பிடுதுங்க, உட்காந்த இடத்துல எல்லாம் வருது. அதுங்க ராசி. என்ன செய்யறது? ஏ சின்ன பொண்ணு நில்லு. இப்ப யார பார்த்து சொன்ன? நான் பொதுவா சொன்னேன். அதுக்கு ஏன் என் மேல வந்து பாயிர? இங்க பாரு, நீ என்னதான் ஜாட பேசுனேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் இந்த வீட்டு மருமக. நான் உட்காந்துட்டு சாப்பிடுவேன், படுத்துட்டு சாப்பிடுவேன். அது என்னோட இஷ்டம். உனக்கு புரியுதா? ஆமா ஆமா, சொத்தை பிரிக்க போய் ஏக்கர் கணக்கில் கொண்டாந்துட்ட. இங்க பார், இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வந்திருக்க. ஏதோ உன் வயசுக்கு மரியாதை கொடுத்துட்டு வாயை மூடிட்டு இருக்க. அது அட்வான்டேஜ் எடுத்துட்டு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காது. இங்க உள்ளத அங்க சொல்றது, அங்க இருக்கிறத இங்க சொல்றது, இதானே உன் வேலை? ஆமா, நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கு. அன்னைக்கு உன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் எதிரா உன் புருஷனை தூண்டி விட்டு உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போன. அங்க யாரும் கண்டுக்கல. மறுபடியும் இங்க வந்த மாமனார் மாமியால கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க பொண்ணு பானை பிரிச்சுட்ட. அத்தை, என்ன உமா ஏன் கத்திக்கிட்டு இருக்க? அத்தை, முதல்ல இந்த வேலைக்காரிய வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. ஆமா, நான் வேலைக்காரி தான். நீ ஒண்ணு அடிக்கடி சொல்ல வேண்டாம். சின்ன பொண்ணு, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டே? அத்தை, இந்த பொம்பளை ரொம்ப ஓவரா பேசுது. இப்பவே அந்த பொம்பளை வெளியே போக சொல்லுங்க. பாரு, நான் ஒண்ணும் உனக்கு வேலைக்காரி கிடையாது. நீ சொன்ன போறதுக்கு புரியுதா? நான் போக சொல்லல, எங்க அத்தைய போக சொல்றேன். இப்ப எனக்கு சம்பளம் தருது பானு. பானு சொல்லட்டும், நான் போறேன். ஏன் பானு கிட்ட போட்டு கொடுத்து பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறியா நீ? நான் எதுக்குமா அதெல்லாம் பண்ண போறேன்? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தது நீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப சம்பளம் கொடுக்கறது பானு. ஆனா பானு வரட்டும், அதுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் போயிடுறேன். அத்தை, பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுறான்னு? நேரா மேல மாடிக்கு போய் பால்கனில பாரு. என்னவா இருக்கும்? போய் பாருங்கறல. நல்ல தங்கச்சி. அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் பெட்ரூம்குள்ள என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குறது. ஓ, அப்போ ஒண்ணு பண்ணு, எங்க பெட்ரூம்குள்ள வந்து எங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து உட்காந்துக்கோ. செக்.
வீரா, என்ன அவனை பாரு. யாரோ நேரா மேல மாடிக்கு போய் பால்கனில பாரு. என்னவா இருக்கும்? போய் பாருங்கறல. முடிக்காம திரும்ப மாட்டான்டா அந்த சங்கரபாண்டியன்.